நிகழ்தகவு. 3 வயது குழந்தையின் சடலத்தை கையில் வைத்துக் கொண்டு தெருவாக அலைந்த தாய். 2 நாட்களுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்த அதிர்ச்சி தகவல். அக்காவுடன் இல்லீகலில் இருந்தது மட்டுமல்லாமல் தனது பாலியல் இச்சைக்காக 3 வயது சிறுமியையும் இரையாக்கிய கொடூர தாய்மாமன். வலியால் துடிதுடித்த சிறுமியை ஈவு இரக்கமே இல்லாமல் சித்திரவதை செய்து கொன்ற அரக்கன் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? தேதி புதன்கிழமை மதிய நேரம் உச்சி வெயில்ல கடலூர் உழவர் சந்தை பக்கத்துல ஒரு அம்மா மூச்சு பேச்சு இல்லாத தன்னுடைய 3 வயசு மகளை கையில வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா சுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த நபர் ஒருத்தர் அந்த அம்மா கையில வச்சிருந்த சிறுமியை வாங்கி தன்னுடைய மடியில போட்டு கத்தி கதறி அழுதுருக்காரு. அதோட அந்த அம்மாவையும் தகாத வார்த்தைகளால பேசி சரமாரியா தாக்கியிருக்காரு. அந்த வழியா போன பொதுமக்கள் சிலர் இந்த சம்பவத்தை பார்த்து போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் மக்கள் நடந்து போகிற பொது இடத்துல நின்று எதுக்கு கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்னுடைய மகளை பாருங்க சார், அந்த படுபாவியோட சேர்ந்து என் பிள்ளைய கொன்னுட்டா, அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு கேடுகட்ட வேலையை பார்த்தவளை சும்மா விட்டுறாதீங்கன்னு போலீஸ்காரருடைய காலில் விழுந்திருக்காரு. அதுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்து 3 வயசு சிறுமியை மீட்ட காவலர்கள் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க சிறுமியை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் சிறுமி உயிரிழந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு 2 நாளைக்கு அப்புறம் சிறுமியுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுலதான் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியான விஷயங்கள் வெளியில வந்து பதற வச்சிருக்கு. கடலூர் ஆடூர் கிராமத்தை சேர்ந்த பாலமுருகன் பச்சையம்மாள் தம்பதிக்கு 2 மகனும் 2 மகளும் இருக்காங்க. கூலி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்த பாலமுருகனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹார்ட் பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. அப்போ அவரை பார்த்து நலம் விசாரிக்கிறதுக்காக பச்சையம்மாளுடைய சித்தப்பா மகன் ஜீவா வந்திருக்காரு. பாலமுருகனை நலம் விசாரிச்ச ஜீவா அக்கா பச்சையம்மாளையும் 4 பிள்ளைகளையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பாலமுருகனுக்கு ஆபரேஷன் பண்ணி இருக்கிறதால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம முழு ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பாலமுருகன் அவங்க அம்மா வீட்டுல இருந்துதான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வராரு. அதனால மாமா நீங்க ரெஸ்ட்ல இருங்க, நான் அக்காவையும் பிள்ளைகளையும் பார்த்துக்கிறேன், ஏதாவது நான் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பச்சை அம்மாளையும் 4 பிள்ளைகளையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு ஜீவா. திண்டிவனத்துல உள்ள ஜீவா வீட்டுல இருந்த பச்சை அம்மாளுக்கும் ஜீவாவுக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளாக எக்கு தப்பான உறவா மாறியிருக்கு. அக்கா தம்பி உறவு முறை கொண்ட பச்சை அம்மாளும் ஜீவாவும் அடிக்கடி தனிமையில இருந்ததா சொல்லப்படுது. இந்த விஷயம் பாலமுருகன் காதுக்கு போய் அவரு மனைவி பச்சை அம்மாளை கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி ஜீவாவையும் கண்டிச்சிருக்காரு. ஆனா பச்சை அம்மாள் ஜீவாவோட தான் குடும்பம் நடத்திட்டு வந்திருக்காங்க. அக்கா உறவான பச்சை அம்மாளோட தகாத உறவுல இருந்த ஜீவா 3 வயசான அக்கா மகள் கிட்டையும் கேடுகட்ட வேலையில ஈடுபட்டிருக்கான். தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல இருந்த 3 வயசு சிறுமிய பாலியல் தொல்லை கொடுத்து சித்திரவதை பண்ணியிருக்கான். இந்த விஷயம் தாய் பச்சை அம்மாளுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லப்படுது. சம்பவத்தன்னைக்கு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த ஜீவா தூங்கிட்டு இருந்த பச்சை அம்மாளை தனிமையில இருக்க சொல்லி வற்புறுத்தி இருக்கான். அதுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சதால பக்கத்துல படுத்துட்டு இருந்த சிறுமிய சின்ன பின்னமாக்கி இருக்கான். வலியால துடிதுடிச்ச சிறுமி கன்னத்துல வெறித்தனமா அடிச்சதுல அவங்க சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. ஜீவாவும் போதையில தூங்கிட்டான். மறுநாள் காலையில பச்சை அம்மாள் எழுந்து பார்த்தப்பதான் மகள் மூச்சு பேச்சில்லாம இருந்தது தெரிஞ்சு பயந்திருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம மகளை தூக்கிக்கிட்டு கடலூருக்கு போன பச்சையம்மாள் தன்னுடைய கணவர் பாலமுருகனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க. குழந்தை திடீர்னு மூச்சு பேச்சில்லாம ஆகிடுச்சு, நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் பதறி அடிச்சிட்டு வந்த பாலமுருகன் மகளுடைய முகத்திலையும் அந்தரங்க உறுப்புலையும் இருந்த காயங்களை பார்த்து துடிதுடிச்சு போயிருக்காரு.
உடனே தன்னுடைய மூத்த மகன் கிட்ட என்ன நடந்ததுன்னு பாலமுருகன் கேட்டப்பதான் வீட்டுல நடந்ததை தந்தை கிட்ட சிறுவன் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கான். மகன் சொன்னதை கேட்டதும் நிலை குலைஞ்ச பாலமுருகன் மனைவி பச்சையம்மாள், ஜீவா 2 பேரு மேலையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த புகார் அடிப்படையில விசாரணைக்கு இறங்கின போலீஸ் ஜீவாவையும் பச்சையம்மாளையும் பிடிச்சு விசாரிச்சப்பதான் எல்லா உண்மைகளும் வெளியில தெரிஞ்சிருக்கு. ஜீவா தான் இப்படி கேடுகட்ட வேலையை செய்யறானா 10 மாசம் சுமந்து பெத்த தாய் பச்சையம்மாளும் அதுக்கு முழு உடந்தையா இருந்ததுதான் வேதனையின் உச்சம். நிகழ்தகவு